கோட்பாடும் உடன்படிக்கையும் பாகம் 32 அக்டோபர் 1830 ஆரம்பத்தில் நியூயார்க்கின் மான்செஸ்டரில் பர்லி பி. ப்ரூட்டுக்கும் சீபா பீட்டர்சனுக்கும் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மூலமாக கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல். மோர்மன் புஸ்தகத்திலிருந்து சபை அறிந்து கொண்ட லாமோனியர்களின் முன்னறிவிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களைப் பற்றி மிகுந்த ஆசீர்வாதமும் விருப்பங்களும் மூப்பர்களாலே உணர்த்தப்பட்டது. அதன் விளைவுகளாக அந்த சமயத்திலே மேற்கிலுள்ள சிவவிந்திய குடிகளிடத்தில் மூப்பர்கள் அனுப்பப்பட வேண்டும் இல்லையே என்பதற்கான அவரது சித்தத்தையே கர்த்தர் குறித்து காட்ட வேண்டுதல் செய்யப்பட்டது. வெளிப்படுத்தல் பின் தொடர்ந்தது. 1 முதல் 3 லாமோனியர்களுக்கு பிரசங்கிக்கவும் ஆலிவர் குளோரிடனுடன் பீட்டர் விட்மர் இளையவனுடனும் துணையாய் சொல்லவும் பார்லி பி. பிரிட்டும் சீபா பீட்டரும் அழைக்கப்படுவார்கள். 4 முதல் 5 வேதங்களைப் பற்றி ஒரு புரிந்து கொள்ளுதலுக்காக அவர்கள் ஜெபிக்க வேண்டும். 1 வசனம். இப்பொழுது எனது ஊழியக்காரனாகிய பார்லி பி. பிரிட்டை பற்றி இதோ நான் ஜீவிப்பதால் எனது சுவிசேஷத்தை அவன் அறிவித்து என்னிடத்தில் கற்றுக்கொண்ட சாந்தமாயும் இருதயத்தில் தாழ்மை உள்ளவனாயும் இருக்க வேண்டும் என நான் அவனுக்குச் சொல்கிறேன். வசனம் 2. எனது ஊழியக்காரர்களான ஆலிவர் குளோரிடனுடனும் பீட்டர் விட்மர் இளையவனுடனும் லாமோனியர்களுக்கு மத்தியிலே அவன் வனாந்திரத்திற்கு போக நான் அவனை நியமித்தேன். 3. சீபா பீட்டர்சனும் அவனுடன் போவான். நானும் அவனுடனே போய் அவர்களுக்கு மத்தியில் இருப்பேன். நானே பிதாவினிடம் அவர்களது மத்தியஸ்தனாய் இருப்பேன். அவர்களுக்கு எதிராக எதுவும் மேற்கொள்ளாது. 4. எழுதப்பட்டவைகளுக்கு அவர்கள் செவி கொடுப்பார்களாக. வேறு எந்த வெளிப்படுத்தலை பற்றியும் பாசாங்கு செய்ய வேண்டாம். தங்களின் புரிந்து கொள்ளுதலுக்காகவே அதையே அவர்களுக்கு நான் வெளிப்படுத்தும்படியாக அவர்கள் எப்பொழுதும் ஜெபிப்பார்களாக. 5. அவர்கள் இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பார்களாக. அற்பமாக எண்ண வேண்டாம். நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஆமேன்.